எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செம்பருத்தி, சேலையெல்லாம் புதுசா இருக்குது, எங்கேயோ போயிட்டு வர மாதிரி தெரியுதே. ஆமா கையில நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பொதுவா நாத்தனார் தான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வருவாங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஒரே பொண்ணுல்ல, அதான் அடிக்கடி பார்க்கறதுக்கு போயிடுறோம். இந்த காலத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க இன்னும் அதை கடைப்பிடிக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு செம்பருத்தி. இந்த உலகமே நம்ம சொந்தம் தானே கையில. ஆமா, உன்னோட மீன் பண்ணையில தண்ணி எல்லாம் கலங்கின மாதிரி இருந்துச்சு, என்னன்னு பாத்தியா? ஆமா செம்பருத்தி, கொஞ்சம் துர்நாற்றமும் வருது, என்னன்னு தான் தெரியல. மீன் தீவனத்தை வழக்கம் போல வாரி வாரி போட்டு இருப்ப, அதான் இப்படி ஆயிருக்கும். நிறைய போட்டாதானே உற்பத்தி அதிகமா இருக்கும். அதிக தீனி போட்டா செலவு தான் ஆகும், உற்பத்தி அப்படியே தான் இருக்கும். ஒரு தட்டு சோறுக்கு பதிலா 2 தட்டு சோறு போட்டா உன்னால சாப்பிட முடியுமா? எப்படி முடியும்? அதே மாதிரி தான் மீனுக்கும். தீவனத்தை அளவா போட்டாதான் மீனோட அளவும் பெருகும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்ற, அப்படிதானே? அப்படிதான் வச்சுக்கோயேன். அதுவும் இல்லாம நீ வளர்க்கறது கொடுவா மீனுங்க, அதுக்குன்னு தனியா தீவன மேலாண்மை இருக்கு. அது முதல்ல தெரியுமா உனக்கு? எல்லாமே மீனுங்க தானே. போன தடவை கூட நான் கெண்டை மீன் வளர்த்தேன், அதுக்கும் இதே தான் பண்ணேன். அதுதான் இல்ல, ஒவ்வொரு மீனுக்கும் தனித்துவமான குணாதிசயம் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம தீவனம் போடணும். அப்படி ஒன்று இருக்கோ? ஆனால் நீ சொல்றது பிறை நிலா மாதிரி பாதி தான் புரியுது. முழு தகவலும் தெரிஞ்சா சிறப்பாக நடைமுறைப்படுத்துவேன்ல. முழு தகவலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வா, பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்ன செம்பருத்தி, பக்கத்தில் இருக்க இடம்னு சொல்லி 10 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிட்டு வந்திருக்க. ஆமா, இங்க யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க? கொடுவா மீன்களில் உணவு மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் நான் ரம்யா அவங்க சொல்றத கவனமா கேளு. அன்பான பண்ணையாளர்களை, நான் கொடுவா மீன்களை பற்றின உணவு மேலாண்மையை பற்றி சில இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிறேன். கொடுவா மீன்களை பாராமுண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இவை வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளான மேற்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது. இவை இயற்கை நீர்நிலைகளில் இவற்றின் வாழ்க்கை சுழற்சி 2 பகுதிகளாக உள்ளது. முதல்ல பார்த்திங்கன்னா அவற்றோட வாழ்க்கை சுழற்சி நன்னீரிலும் பின்பு இனப்பெருக்க முதிர்ச்சிக்காக மற்றும் முட்டையிடுவதற்காக கடல் நீரிலும் இடம்பெயர்கின்றன. இவை நன்னீர் மற்றும் உவர் நீரில் இந்த கொடுவா மீன்களை வளர்க்கலாம். இருப்பினும் இவற்றின் இளங்குஞ்சுகள் பார்த்திங்கன்னா புதிய உப்புத்தன்மைக்கு நம்ம ஏற்றவாறு நம்ம படிப்படியாக அதை பழக்கப்படுத்துறது மிகவும் அவசியமாகும். மீன்களின் ஊட்டச்சத்து தேவை என்பது உணவு பழக்க வழக்கம் மற்றும் செரிமான அமைப்பை பொறுத்து மாறுபடும். ஆரம்ப நிலையில் ஊட்டச்சத்துக்களின் தேவை அதிகமாக இருக்கும். அதுவே அடுத்தடுத்து வளர்ச்சி நிலைகளை கடக்கும்போது இவை குறைகிறது. கொடுவா மீன்கள் தீவிரமான மாமிச உண்ணியாகும். இருப்பினும் இவற்றின் குஞ்சுகள் அனைத்துண்ணிகளாக இருக்கின்றன. கொடுவா மீன்கள் 3 to 4 வருடத்திற்குள்ள முதிர்ச்சி அடைகின்றது. ஆண் மீன்கள் பெண் மீன்களை விட சிறியதாக இருக்கும். மேலும் இவை 5 கிலோ எடைக்கு மேலே எட்டும்போது ஆண் மீன்கள் பெண் மீன்களாக மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. கொடுவா மீன் வளர்ப்பில் அவற்றின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு உணவு மற்றும் நீர்த்தர மேலாண்மை என்பது மிகவும் முக்கியமானதாகும். கொடுவா மீன்களுக்கு உணவிடுதலின் போது சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்தல், சரியான உணவு இடைவெளி மற்றும் மீன் எடைக்கு தகுந்தவாறு உணவளித்தலில் கவனம் செலுத்த வேண்டும். இவை தீவிர மாமிச உண்ணி என்பதால்
இவற்றிற்கு முறையற்ற உணவளித்தால் நீர்த்தரம் குறைவது, வளர்ச்சி குறைவது மற்றும் தன்னிணைத்தை அடித்துண்ணும் பழக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கொடுவா மீன்களுக்கு உணவிடும் முறை. ஆரம்ப உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 to 8 நாட்களுக்கு உரிய மீன் குஞ்சுகளுக்கு உணவளித்தல் ஆரம்ப உணவு என்பது. ஸோ குஞ்சு பொரித்து முதல் 3 நாட்களுக்கு அவற்றின் மஞ்சக்கருப்பை உட்கொள்கின்றன. இளம் குஞ்சுகளின் செரிமான உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடையாததால் அவற்றிற்கு முதலில் உயிருள்ள உணவை உணவாக அளித்து பின்னர் முறையான உணவு முறைகளுக்கு படிப்படியாக மாற்ற வேண்டும். 3 நாட்களுக்கு பிறகு அவற்றின் வாய் திறந்தவுடன் மிகச்சிறிய உயிர் உணவான ரோட்டிஃபர் உணவுகளை உணவாக கொடுக்க வேண்டும். இடைநிலை உணவு. இடைநிலை உணவு என்பது 9 to 25 நாட்களுக்கு உண்டான மீன் குஞ்சுகளுக்கு இடைநிலை உணவுகளை அளிக்கலாம். இந்த நிலையில் சிறிதும் பெரிய உணவுகளான ஆர்டிமியா நாப்லே என்ற உணவுகளை இந்த நிலையில் கொடுக்க வேண்டும். இந்த நிலையில் ரோட்டிஃபர் மற்றும் ஆர்டிமியாவை சேர்த்து கொடுப்பதன் மூலம் மீன்களுக்கான உணவு பற்றாக்குறையை குறைக்க முடியும். ஒரு உணவை முழுமையாக கொடுக்காம இன்னொரு உணவுக்கு பழக்கப்படுத்தும் போது 2 உணவுகளையும் பாதி பாதி கொடுக்கறது மூலமாக உணவு பழக்க வழக்கம் சரியாக நடைபெறும். நாற்றங்கால் வளர்ப்பு. நாற்றங்கால் வளர்ப்புங்கிறது கொஞ்சம் 5 to 10 சென்டிமீட்டர் வளர்ந்த இளம் குஞ்சுகள். ஸோ இந்த இளம் குஞ்சுகள் வணிக ரீதியில் கிடைக்கக்கூடிய உணவுகள் அளிக்கலாம், அல்லது விலை மலிவான மீன்களை துண்டு துண்டாக ஆக்கி உணவாக கொடுக்கலாம். ஸோ நாற்றங்கால் வளர்ப்புறதுல பார்த்திங்கன்னா 55% மேலான புரத உள்ளடக்கத்தை கொண்டுள்ள உணவுகளை தான் நம்ம அளிக்க வேண்டும். இதே இப்போ விரால் மீன் குஞ்சுகளுக்கு ஒரு 30 நாட்களுக்குள்ள குஞ்சுகளுக்கு அதோட புரத தேவை 50 to 55% அதற்கு தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு நம்ம உணவுகள் அளிக்கணும். இதே 6 மாதத்துக்குள்ள உள்ள மீன்களுக்கு 45 to 50% உள்ள புரதங்களை நம்ம உணவாக அளிக்க வேண்டும். 6 மாதத்துக்கு மேலே உள்ள மீன்களுக்கு 40 to 45% மேலான புரத உள்ளடக்கம் கொண்டுள்ள உணவுகளை நம்ம உணவாக அளிக்கணும். வளர்ந்த நிலை. ஸோ வளர்ந்த நிலை அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய மற்றும் வளர்ந்த நிலையில் உள்ள மீன்களுக்கு நம்ம வணிக ரீதியில் தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் கொடுக்கலாம், அல்லது திலாப்பியா, மத்தி, காணாங்கழுத்தி போன்ற விலை மலிவான மீன்களையும் நாம் உணவாக கொடுக்கலாம். ஸோ கொடுவா மீன்களுக்கு நம்ம உணவளிப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவளிக்கும் நுட்பம். ஸோ உணவளிக்கும் போது நம்ம உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டியில் போடணும். ஒரு குறிப்பிட்ட இடம் மற்றும் தட்டுதல் போன்ற சத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் உணவளிக்கும் நேரத்தை நமக்கு மீன்களுக்கு பழக்கப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உணவு இடைவெளி. ஸோ உணவு இடைவெளிங்கிறது இளம் குஞ்சுகளுக்கு அதிக வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் சிறிய வயிற்றையும் கொண்டிருக்கிறதுனால அடிக்கடி உணவளிக்கக்கூடாது. ஸோ முதல் வாரத்தில் ஒரு நாளைக்கு 5 to 6 வேளை உணவளிக்க வேண்டும். அதை தொடர்ந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 to 4 வேளை உணவளிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வேளையிலேருந்து 2 வேளை அந்த வளர்ச்சி நிலையை பொறுத்து நம்ம உணவளிக்கிற வேளைகளை நம்ம குறைத்து வரலாம். ஸோ உணவின் அளவு மற்றும் விகிதம். உணவின் அளவு மற்றும் விகிதம் பார்த்திங்கன்னா உணவு விகிதம் ஆரம்ப காலத்தில் அதிகமாகும் 10% மேலாக நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து பின்னர் வளரும் போது அது படிப்படியாக 3% குறையும். பெரிய மீன்களை ஒப்பிட்டு பார்க்கல சிறிய மீன்களுக்கு அதிக அளவு உணவு தேவைப்படும். ஏனெனில் வளர்ச்சிதை மாற்றத்திற்காக அதிக ஆற்றல் தேவைப்படுவதால் உணவின் அளவு சிறிய மீன்களுக்கு அதிகமாக தேவைப்படும். எனவே வாரந்தோறும் நம்ம அவற்றின் எடையை அளந்து அந்த எடைக்கு தகுந்தவாறு நம்ம உணவிட வேண்டும். பெரிய மீன்கள் பார்த்திங்கன்னா 50 to 100 கிராம் எடையுடைய மீன்கள் 6 to 7% உணவளிக்க வேண்டும். இதே 480 to 700 கிராம் அந்த அளவுகள் கூடும்போது அதோட உணவு விகிதம் 1.5 to 2% குறைந்து அளிக்க வேண்டும். அடுத்து தரம் பிரித்தல். ஸோ கொடுவா மீன்களில் பொதுவாக தன்னினத்தையே அடித்து உண்ணும் பழக்கம் இருக்கிறதுனால அது 21 to 75 நாட்களுக்கு மிக அதிகமாக காணப்படும். எனவே 5 to 8 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தரம் பிரிக்கிறது மிகவும் அவசியமானது. ஸோ கொடுவா மீன்கள் குஞ்சுகளை சரியாக தரம் பிரித்தால் மட்டுமே நம்ம அதிக பிழைப்பு திறனை பெற முடியும். மீன்களை அவற்றின் வளர்ச்சி அளவுக்கு ஏற்றவாறு சிறியது, நடுத்தரமானது மற்றும் பெரியது என பிரித்து வெவ்வேறு தொட்டிகளில் அல்லது வலை தொட்டிகளிலோ வளர்க்கப்பட வேண்டும். ஸோ அவ்வாறு தரம் பிரிக்காவிட்டால் மீன்களுக்கிடையே அளவு வேறுபாடு அல்லது போதுமான உணவளிக்கவில்லை எனில் அல்லது அதிகமான இருப்படர்த்தி அல்லது குறைந்த மேலாண்மை காரணமாக தன்னினத்தை அடித்து உண்ணும் பழக்கம் அதிகமாக ஏற்படக்கூடும். உணவளித்தலின் போது நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா மீன்களுக்கு நம்ம உணவிடும்போது கண்காணிப்பதன் மூலம் அவற்றின் உணவு தேவையை அறிய முடியும். மற்றும் உணவு எடுக்காத மீன்கள் அல்லது நோய் தாக்கப்பட்ட மீன்களை கண்டறிந்து தனியாக பிரித்து அவற்றிற்கு சிகிச்சை அளிக்க முடியும். மீன்களுக்கு அதிகமாக உணவளிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் எஞ்சிய உணவுகளால்
நீரின் தரம் கெட்டுப்போவது மட்டுமல்லாமல் மீன்களுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்த அமோனியா மற்றும் நைட்ரேட் அளவு அதிகரிக்க வழிவகுக்கும். ஸோ கொடுவா மீன்கள் வளர்ப்பில் திலப்பியா மீன்களை சேர்த்து வளர்த்து அவற்றிற்கு உணவாக பயன்படுத்தலாம். திலப்பியா மீன்கள் ஒரு இயற்கை உணவு ஆதாரமாக விளங்குகிறது. இவை தொடர்ந்து இனப்பெருக்கம் செய்வதனால கொடுவா மீன்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உயிர் உணவாக அமைகின்றது. திலப்பியா உணவாக உட்கொள்வதால் இந்த வளர்ப்பு முறையில் துணை உணவு தேவையின் அளவு சிறிதும் குறையும், தீவன செலவும் குறையும். எனவே கொடுவா மீன் வளர்ப்பில் சரியான உணவிடுதல் முறையை பின்பற்றுவதன் மூலம் விரைவான வளர்ச்சி, அதிக பிழைப்பு தரம் மற்றும் அதிக லாபத்தை நாம் பெறலாம். என்ன கயல், கொடுவா மீன்களில் உணவு மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் நான் ரம்யா அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது செம்பருத்தி. இவ்வளவு நாளா இந்த விஷயம் தெரியாம தீவனத்தை வீணா வாரி இறைச்சிட்டேன். இனிமேட்டு அந்த தவற பண்ண மாட்டேன். எந்த ஒரு விஷயத்துலயும் அளவு ரொம்ப முக்கியம். அது மீன் தீவனத்துக்கும் பொருந்தும். சரியா சொன்ன செம்பருத்தி. வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும், தண்ணீர் தேவை குறைவாகும். சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும், தண்ணீர் செலவும் குறைவாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே,
வேளாண் திட்டங்கள். விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டங்கள். விவசாயிகளின் நலனுக்காக அரசாங்கத்தால் காப்பீட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம், வானிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மர காப்பீட்டு திட்டம், ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீட்டு திட்டம் போன்றவை ஆகும். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அரசால் அறிவிக்கப்பட்ட உணவுப் பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் வருடாந்திர தோட்டக்கலை வணிகப் பயிர்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. காரிப் பருவத்தில் 2%, ராபி பருவத்தில் 1.5%, வணிக தோட்டக்கலை பயிர்களுக்கு 5% என அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரியான அதிகபட்ச சந்தா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உண்மையான சந்தாவிற்கும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீடு விகிதத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சமமாக பகிர்ந்து கொள்கின்றன. பாதகமான வானிலையின் காரணமாக விதைப்பு செய்யப்படாவிட்டால் தடுக்கப்பட்ட விதைப்பு அபாயத்திற்கு காப்பீட்டுத் தொகையில் இழப்பீடு வழங்கப்படும். அறிவிக்கப்பட்ட பயிர்களின் உத்தரவாத மகசூலை விட பயிர் மகசூல் குறைவாக இருக்கும்போது மகசூல் பற்றாக்குறைக்கு சமமான கோரிக்கை தொகை அனைத்து காப்பீடு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கும் வழங்கப்படும். பருவத்தின் இடைப்பகுதியில் 50% பயிர் இழப்பு ஏற்படும் போது முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்டிருந்தால் சாத்தியமான கோரிக்கைகளில் 25% வரை உடனடி நிவாரணமாக வழங்கப்படும். வெள்ளம், ஆலங்கட்டி மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏற்படும் இழப்புகள் தனிப்பட்ட பண்ணை அளவில் மதிப்பிடப்படுகிறது. நாடு முழுவதும் சூறாவளி, மழை மற்றும் பருவம் தவறிய மழை போன்றவற்றின் காரணமாக 14 நாட்கள் வரை வயலில் அறுவடை செய்யப்பட்ட பயிர்களுக்கான இழப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது. பயிர் அறுவடை பரிசோதனைக்கு துணையாக தொலை உணர்வு தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்துவதன் மூலம் கோரிக்கைகள் விரைவாக தீர்த்து வைக்கப்படுகிறது. வானிலை சார்ந்த பயிர் காப்பீடு திட்டமானது மழைப்பொழிவு, வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றின் வேகம் போன்றவற்றின் வேறுபாட்டால் ஏற்படும் பயிர் இழப்புகளுக்கு காப்பீடு அளிக்கிறது. ஒரு விவசாயி நல்ல பயிர் மகசூல் பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் வானிலை காரணிகளால் ஏற்படும் பயிர் உற்பத்தி பாதிப்பு மற்றும் பயிர் மகசூல் குறைதல் போன்றவற்றிற்கு இழப்பீடு வழங்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர்கள், காலநிலை அபாயங்கள், பூச்சிகள், நோய்கள் மற்றும் பிற ஆபத்துகளுக்கு எதிராக தென்னை மரங்களை காப்பீடு செய்யும் நோக்கத்துடன் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் தென்னை மேம்பாட்டு வாரியத்தால் தென்னை மர காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நெட்டை, குட்டை, ஒட்டுரகம் என அனைத்து வகையான தென்னை மரத்திற்கும் காப்பீடு பெறலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை வட்டார விரிவாக்க மையத்தை அணுகவும். ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீடு திட்டமானது விவசாய நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் உணவு பாதுகாப்பு, பயிர் பல்வகைப்படுத்துதல், விவசாயத்துறையின் வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் ஆகியவற்றை உறுதி செய்வதோடு விவசாயிகளை நிதி அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நிலத்தின் மீதான அவர்களது உரிமையின் அடிப்படையில் பயிர் காப்பீட்டை அரசாங்கம் வழங்குகிறது. ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீடு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு, தனிநபர் விபத்து காப்பீடு, கட்டிடம் மற்றும் உள்ளடக்க காப்பீடு, விவசாய பம்ப்செட் காப்பீடு, விவசாய டிராக்டர்கள் காப்பீடு, ஆயுள் காப்பீடு போன்றவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் வானிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றில் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீடு திட்டத்திற்கும் தகுதியானவர்கள் ஆவர். தோட்டக்கலை மேம்பாட்டிற்கான அரசின் திட்டங்கள். தோட்டக்கலை என்பது பழங்கள், காய்கறிகள், மலர்கள், மசாலா பயிர்கள் மற்றும் மருத்துவ தாவரங்களை வளர்ப்பதை குறிக்கும் ஒரு வேளாண் துறையின் முக்கிய பகுதியாகும். இந்தியாவில் தோட்டக்கலை விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
குறைந்த நிலப்பரப்பில் அதிக லாபம் தரும் பயிர்கள் என்பதால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இது பெரும் ஆதரவை வழங்கி வருகிறது. மா, வாழை, திராட்சை போன்ற பழங்களும், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளும் இந்தியாவின் முக்கிய தோட்டக்கலை பயிர்களாகும். மலர் பயிர்களில் மல்லிகை, ரோஜா, சாமந்தி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. மிளகு, ஏலக்காய், மஞ்சள் போன்ற மசாலா பயிர்கள் இந்தியாவிற்கு உலகளாவிய புகழை பெற்றுத் தருகின்றன. சேமிப்பு வசதி குறைவு, விலை ஏற்ற இறக்கம் போன்ற பல்வேறு சவால்களை நிவர்த்தி செய்ய அரசு திட்டங்களை வகுத்துள்ளது. அவற்றில் தேசிய தோட்டக்கலை இயக்கம், ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆபரேஷன் கிரீன்ஸ் போன்றவை முக்கியமானவை. தோட்டக்கலை இயக்கம் மூலம் பழங்கள், காய்கறிகள், கிழங்கு வகைகள், காளான்கள், மசாலா பயிர்கள், பூக்கள், நறுமணச் செடிகள், தேங்காய், முந்திரி போன்ற அனைத்து தோட்டக்கலை பயிர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2050ஆம் ஆண்டிற்குள் 650 மில்லியன் மெட்ரிக் டன் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தி இலக்கை அடைய செய்வதே இதன் முக்கிய குறிக்கோள் ஆகும். இதன் கீழ் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, குளிர்பதன கிடங்கு வசதி அமைத்தல் போன்ற பல துணைத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆந்திர பிரதேசம் பழங்களுக்கும், மேற்கு வங்கம் காய்கறிகளுக்கும், ஆப்பிள்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சல பிரதேசமும், மசாலா பொருட்களுக்கு கேரளா மற்றும் தமிழ்நாடு என மாநிலம் சார்ந்த அளவில் தோட்டக்கலைக்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் இலக்கு நோக்கிய உற்பத்தி என்பது சாத்தியமாகி வருகிறது. பழங்கள், காய்கறிகள், அலங்கார தாவரங்கள் போன்ற தோட்டக்கலை பயிர் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டை அதிகரிக்க இந்த திட்டம் உதவுகிறது. குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கும் தரமான இடுபொருள்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை பருவகாலத்திற்கு ஏற்ப வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு ஆதரவளித்து ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய தோட்டக்கலை உருவாக்குகிறது. அறுவடைக்கு பிறகு ஏற்படும் இழப்புகள் தோட்டக்கலையின் சவால்களுள் ஒன்றாகும். இந்த இழப்புகளை குறைக்க சிப்பம் கட்டும் இல்லங்கள், குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டமைப்பு வசதிகளையும் இந்த திட்டத்தின் வாயிலாக அரசு மேற்கொள்கிறது. மேலும் தோட்டக்கலை பொருள்களுக்கு நல்ல லாபம் பெற அவற்றை மதிப்பு கூட்டும் கட்டமைப்புகளும் ஏற்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கான பயிற்சி மற்றும் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த உள்நாட்டு தோட்டக்கலை துறையை வலுப்படுத்தி தன்னிறைவு அடையச் செய்வதில் இந்த திட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது. தேசிய தோட்டக்கலை இயக்கம் தோட்டக்கலைத் துறையின் முழுமையான வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு இந்திய அரசின் திட்டமாகும். இது தோட்டக்கலை உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்துகிறது. புதிய தொழில்நுட்பங்களை பரப்புதல், தோட்டக்கலை பணிகளை இயந்திரமயமாக்குதல், பயிரிடும் பரப்பை அதிகரித்தல், நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துதல், சந்தைப்படுத்துதலுக்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளை இது மேற்கொள்கிறது. இந்த இயக்கம் மாநில தோட்டக்கலையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானியங்களை விவசாயிகளுக்கு வழங்குவதன் வாயிலாக தோட்டக்கலை மேம்பட்டு வருகிறது. பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தோட்டக்கலை பயிர்களுக்கு சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன கருவிகள் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. இதில் சிறு குறு விவசாயிகள் 100% மானியமும், இதர விவசாயிகள் 75% மானியமும் பெறுகின்றனர். திட்ட மானியம் ஒரு விவசாயிக்கு 5 ஹெக்டேர் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வளமான பயிர் உற்பத்திக்கு தரமான நடவுச் செடிகள் வேண்டும். இதை உறுதி செய்யும் பொருட்டு அரசு உயர்தர நடவுச் செடி உற்பத்திக்கான நாற்றாங்கால் அமைக்க 1 ஹெக்டேருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. இது மட்டுமல்லாது திசு வளர்ப்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக புதிய திசு வளர்ப்பு கூடம் அமைக்க 50 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. இத்தகைய தொடர் முயற்சிகள் காரணமாக இந்தியா காய்கறி மற்றும் பழங்களின் உற்பத்தியில் தொடர்ந்து 2ஆம் இடத்தில் நீடிக்கிறது. தோட்டக்கலையின் நேரமீது, தொழில்நுட்பங்கள் கூறுமீது, வாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. தோட்டக்கலையின் நேரமீது, தொழில்நுட்பங்கள் கூறுமீது, வாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரமீது, தொழில்நுட்பங்கள் கூறுமீது, வாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது.
பாதையில் புதுவகை மாற்றங்கள், பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புதுவகை மாற்றங்கள். தோட்டக்கலையின் நேரம் இது, தொழில்நுட்பங்கள் கூறும் இது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடம் இது. மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். தோட்டக்கலையின் நேரம் இது, தொழில்நுட்பங்கள் கூறும் இது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடம் இது. ஓஹோ, தோட்டக்கலையின் நேரம் இது, தொழில்நுட்பங்கள் கூறும் இது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடம் இது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரம் இது, தொழில்நுட்பங்கள் கூறும் இது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடம் இது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.